எரிபொருட்களுக்கான விலைகள் கூடி போச்சு. வாழ்க்கை செலவு அப்படின்றது ரொம்பவே அதிகரிக்குது. இப்படியான ஒரு காலத்துல அமெரிக்காவினுடைய இந்த யுத்தத்திற்கு பிரித்தானியாவினுடைய பதில் என்னவாக இருக்கு அப்படின்ற ஒரு பெரும் பிரச்சனை உலகளாவிய ரீதியில பெரும்பாலும் பேசப்படுது. இதற்கான பதிலாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பும் பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியர் ஸ்டாமரும் ஒரு சரியான உறவுல இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த யுத்தத்தில் அமெரிக்கா பிரித்தானியாவினுடைய படைத்தளங்களை பாவிக்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. இப்போது பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமருக்கும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில ஒரு சுமூகமான உறவு ஏற்பட்டு அடுத்த கட்டத்திற்கு இந்த போர் நகர்கிறது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான மேலதிக தகவல்கள் இந்த வீடியோல வரப்போகிறது. பிரித்தானியர்களை ஏற்றிச் சென்ற பஸ் ஒன்று மிகப்பெரிய விபத்தை சந்தித்திருக்கிறது. இந்த விபத்துல குழந்தைகள் உட்பட பலர் காயப்பட்டிருக்காங்க. இன்னும் மிக முக்கியமான ஒரு தகவலாக பிரித்தானியாவில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்துவது அப்படின்றது எப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பது குறித்தான இன்னும் ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிற அதே வேளையில சட்டவிரோதமான ஆட்கடத்தல் தொடர்பான அறிவுறுத்தல்கள் தெளிவுபடுத்தப்பட்டதோடு ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யூகேல கொண்டு வரப்பட போகின்ற மைக்ரேஷன் பிளான்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது அப்படின்ற ஒரு தகவலும் கசிந்திருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. ஏராளமான நண்பர்கள் கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உலக அரசியல், உலக விஷயங்கள், உலகத்துல நடக்கிற மற்ற விஷயங்களையும் உங்க வீடியோக்குள்ள சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இந்த சேனலை பொறுத்தவரையில இந்த சேனலை நான் ஆரம்பிச்சதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பிரித்தானிய வாழ் தமிழ் மக்களுக்கு யூகேல இருக்கிறவங்களுக்கு தேவையான செய்திகள், தகவல்கள், அன்றாட வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களை பற்றி இலகுவாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான். ஸோ உலக விஷயங்கள், உலக நடப்புகளை பத்தி பேசுறதுக்காக ரிமாஸ் வாய்ஸ் அப்படின்ற ஒரு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சேனலுக்கு நீங்க எப்படி ஆதரவு தந்தீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் ஆதரவு தருவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த சேனலுக்கான லிங்க் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலக பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்ட விவகாரம் தொடர்பாக பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமரோடு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பேசி இருப்பதாக சொல்லப்படுகிறது. எதிரும் புதிருமாக இருந்த, எப்பவுமே ஒன்று சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்வு கூறப்பட்ட ஸ்டாமரும் ட்ரம்பும் ஒன்றிணைவதானது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த யுத்தத்துல ஏற்படுத்தும். இஸ்லாமாபாத் நகரத்துல இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இந்த சந்திப்பின் போது இந்த யுத்தத்துல எப்படியான மாற்றங்களை கொண்டு வரலாம், இன்னும் இழுபறைக்கு போகாம உலக நாடுகள் தலையிட்டு இந்த யுத்தத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற வகையில மிகப்பெரிய அளவிலான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையை பாகிஸ்தான் ஏற்பாடு செய்திருந்தது. அக்ஷய திருதியை என்றாலே செல்வமும் வளமும் பெருகும் நாள். ஏப்ரல் 19 அன்று உங்கள் நம்பிக்கைக்குரிய கைராசியான சஹானா ஜுவல்லர்ஸில் பொன்னகை வாங்கும் பொன்னான நாள் கொண்டாட்டம் ஆரம்பமாகிறது. விதவிதமான கலெக்ஷன்களுடன் மாபெரும் விலை கழிவு. 2000 பவுண்டுக்கு மேல் நகை வாங்கும் அனைவருக்கும் ஒரு மிக்ஸி இலவசம். அது மட்டுமில்லாமல் அக்ஷய திருதியை என்று நகை வாங்கும் அனைவருக்கும் பற்பல பரிசு பொருட்கள் காத்திருக்கின்றன. சஹானா ஜுவல்லர்ஸ், வெம்ப்லி மற்றும் ஈஸ்டாம். இந்த பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்கா சார்புல பலர் ஆஜராகி இருந்தாங்க. அதுல மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதியான ஜேடி வான்ஸும் இணைந்திருந்தார் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த பேச்சுவார்த்தைகள் எந்த அளவு தூரம் சாத்தியமாக இருக்கு இல்ல அசாத்தியமா இருக்கு அப்படின்றதையும் தாண்டி இப்போது பிரித்தானியாவினுடைய படைகள் அல்லது பிரித்தானியாவினுடைய படைத்தளங்களை அமெரிக்கா பயன்படுத்துவதற்கான ஒரு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஆனா அதுல ஒரு மிக முக்கியமான செக்க பிரித்தானியா விதிக்குது. என்ன அப்படின்னா, இது ஒரு பொதுமக்களை தாக்குறதுக்காகவோ இல்ல ஒரு நாட்டை ஆக்கிரமிக்கிறதுக்காகவோ பிரித்தானியாவினுடைய படைத்தளங்களை பயன்படுத்த முடியாது. பிரித்தானியாவினுடைய படைத்தளங்களை பயன்படுத்தணும் அப்படின்னா அது டிஃபென்ஸுக்காக மாத்திரம்தான் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தகவலை பிரித்தானியா தெளிவாக அமெரிக்காவுக்கு சொல்கிறது. ஏற்கனவே அமெரிக்காவுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, யூகேனுடைய இந்த தளங்களை பயன்படுத்துறதுக்கு இவங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இது அமெரிக்காவினுடைய படைபலம் எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு இடங்கள் இருக்கணும், ஒரு பேஸ் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவே இருந்து வந்தது. பிரித்தானியா அதுல ரொம்பவே கவனமாக இருந்தது. இந்த யுத்தத்துல நாங்க தலையிட போவதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லி வந்தது. இதற்கிடையில இன்னும் பல இடங்கள்ல பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யுத்தத்துல அமெரிக்கா பிரித்தானியாவை இழுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. யூகேயும் இதுல பாதிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. ஐரோப்பிய நாடுகள்ல பல நாடுகள் இதுக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் யூகே இதுல நேரடியாக பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது.
இதுக்கான இன்னும் ஒரு காரணம் என்ன அப்படின்னா, கடந்த காலங்கள்ல ஸ்டாமருக்கும் ட்ரம்புக்கும் இடையில ஏற்பட்ட விரிசல்கள். இவங்க ரெண்டு பேருமே காரசாரமாக பல உரையாடல்கள் நிகழ்த்தி இருந்தாங்க. ட்ரம்பை பொறுத்தவரையில ஸ்டாமர் தொடர்பாக ஏராளமான நக்கல்கள், நையாண்டிகளை அவர் சொல்லியிருந்தார். லண்டன் மேயர் தொடர்பான சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இப்படியான ஒரு கட்டத்துல இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவுக்கு பிரித்தானியா உதவி செய்ய போகிறது. ஆனா அது டிஃபென்ஸுக்காக மட்டும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. ஆனா டிஃபென்ஸா அல்லது ஆஃபென்ஸா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதற்கு சட்டப்பூர்வமாக சாத்தியமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் யூகேனுடைய நீதித்துறை சார்பாக இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த யுத்தமானது பிரித்தானியா நேரடியாக தலையிட்டு அமெரிக்காவுக்கு எந்தவித ஆதரவையும் வழங்காது அப்படின்றத திட்டவட்டமாக சொல்லக்கூடியதாக இருப்பதாக பிரித்தானியாவினுடைய தரப்பு தெரிவிக்கிறது. ஸ்பெயின்ல இருக்கிற கேனரி ஐலண்ட் அப்படின்ற இடத்துல மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தது. யூகேயை சேர்ந்த சுற்றுலா பயணிகளை கொண்டு சென்ற பஸ் ஒன்று ஒரு வளையத்துல முந்தும் போது இந்த விபத்து ஏற்பட்டு பஸ் கவிழ்ந்த போது இதுல இருந்த 27க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இந்த விபத்தை பொறுத்தவரையில உயிரிழப்புக்கு ஏதுவான ஒரு மிகப்பெரிய விபத்தாக இந்த விபத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த விபத்தின் போது 24 பெரியவர்களும் 3 குழந்தைகளும் பஸ் சாரதியும் இருந்தார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இது குறித்து உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த பஸ்ஸை பொறுத்தவரையில இது ஒரு படகு சவாரிக்காக இந்த சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற ஒரு பஸ் அப்படின்றது முதற்கட்ட விசாரணைகள் இருந்து தெரிய வந்திருக்கிறது. இருந்தாலும் இதுல தெய்வாதீனமாக யாருடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்படவில்லை அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். சில நாட்களுக்கு முன்னால சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்கு படகில் வர இருந்தவர்கள்ல 4 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தின் அடிப்படையில சூடானை சேர்ந்த 27 வயதான இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆட்கடத்தல்காரராக இவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள வரவங்க இப்போ டாக்ஸி போட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா செய்து வராங்க. இந்த டாக்ஸி போட் அப்படின்னா இதுவரை காலமும் கரையில போய் இந்த மக்களை ஏற்றி கொண்டு வந்த கப்பல்கள் அல்லது தோணிகள் இனிவரும் காலங்கள்ல ஒரு பயணத்திலேயே இருக்கும். இப்போ ரன்னிங்ல எப்படி நம்ம பஸ்ல ஏறுறோமோ அதே மாதிரி கடல்ல பயணத்துல இருக்கிற படகுகள்ல மக்கள் கடலுக்குள்ள வந்து ஏற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. பிரெஞ்சு போர்டரை பொறுத்தவரையில பிரெஞ்சு போர்டர் போலீஸ்ல இருக்கிறவங்க மிகப்பெரிய கெடுபிடிகளை இப்ப விடுக்கிற காரணத்தினால இந்த மக்கள் கடலுக்குள் பாதி தூரம் கொண்டு வரப்பட்டு ஏற்றப்படுகிறாங்க. இப்படியாக ஏற்றப்பட்ட போது 2 ஆண்கள் 2 பெண்கள் தவறுதலாக கடல்ல விழுந்து கடல்ல இருக்கக்கூடிய கரண்ட் மூலமாக இவர்கள் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது. இதுல ஏராளமானவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள் நீரில் மூழ்கி இருந்து பிரான்சினுடைய படையினரால இவங்க காப்பாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. யூகேனுடைய அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்த ஆழ்கடத்துக்காரர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க. அப்படியாக இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பிரித்தானியாவில் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்துவதற்கு நீதிமன்றத்திடம் தடையை கோரி பிரித்தானிய அரசாங்கம் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இதனை நீதிமன்றம் மறுத்திருந்து இந்த தடை செல்லாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. இதற்கு பிறகு யூகேனுடைய ஹோம் ஆபீஸ் அதனை மீண்டும் அப்பீல் செய்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் கடந்த காலங்களில் நீங்க பார்த்திருப்பீங்க. இதனைத் தொடர்ந்து லண்டன் நகரத்துல சென்ட்ரல் லண்டன்ல ட்ரஃபல்கர் ஸ்கொயர்ல இப்படியான இன்னும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது 90க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆர்ப்பாட்டங்களை செய்தவங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னா, இது சட்டப்படியாக செல்லுபடியாகாது அப்படின்ற ஒரு கோர்ட் ஆர்டர் வந்திருக்கும் போது இது சம்பந்தமாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களும் இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நியாயம் வேண்டும் அப்படின்ற ஒரு கோஷத்தோட இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் இந்த தடை உத்தரவை மீண்டும் அப்பீல் செய்திருக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில இப்போது போலீசாருக்கு அனைத்து அதிகாரமும் இருக்கிறது. போலீசாரால இவங்களை கைது செய்யக்கூடிய அதிகாரங்கள் இருக்கு அப்படின்ற அடிப்படையில இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த 90 பேருக்கும் எதிராக மிகப்பெரிய அளவிலான வழக்குகள் பதிவு செய்ய இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. யூகேனுடைய மைக்ரேஷன் பிளான்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது, இதுக்கான டெட்லைன் என்ன அப்படின்ற பல கேள்விகளை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னால இந்த சேனலை தொடர்ச்சியா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம வீடியோஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்றத இன்ஸ்டாகிராம் மூலமாக தொடர்பு கொண்டு நிறைய பேர் சொல்றீங்க. எல்லாருக்குமே மிக்க நன்றி. தொடர்ச்சியா பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த சேனல்ல நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வரும். அதே நேரம் சப்ஸ்கிரைப் அக்கௌண்ட்ஸ் கூடும்போது நம்ம சேனல்ல பார்க்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணும்போது, ஒரு வீடியோ செய்யும் போது அதற்கான நிறைய பேர் பார்க்கறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அது இன்னும் வீடியோக்கள் செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இந்த மைக்ரேஷன் ரிஃபார்ம்ஸை பொறுத்தவரையில இதுவரை எந்த விதமான ஒரு அப்டேட்டும் கிடையாது.
அப்டேட் இருக்கு அப்படின்ட்டு எதுவுமே கிடையாதுன்னு சொல்றேன்னு எதிர்பார்க்காதீங்க. ஏப்ரல் மாதம் முடியும் போது மிக முக்கியமான அறிவித்தல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஹோம் ஆஃபீஸ் சொல்லி இருந்தது. இது ஏற்கனவே உள்ள இருக்கிறவங்களுக்கும் இந்த சட்டங்கள் செல்லுபடியாகுமா இல்லையா அப்படின்றது குறித்தான ஒரு தெளிவுபடுத்தலாக இருக்கலாம். மே மாதம் எலெக்ஷன் வருது அப்படின்றதுனால இதுல லேபர் அரசாங்கம் ஒரு பின்வாங்கலை செய்யலாம் அப்படின்ற அடிப்படையில இந்த ஒரு செய்தி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கு. இது சம்பந்தமான தகவல்கள் வெளியான உடனேயே அது சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் இந்த சேனல்ல நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் உங்கள் வட்டத்திலையும் இந்த சேனலை மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.